So last video la JDK எப்படி டவுன்லோட் பண்றது and install பண்றது அதோட பாத் எல்லாமே எப்படி செட் பண்றதுன்றதும் பார்த்தோம். அதுக்கு அப்புறம் கிளாஸ்னா என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன சோ அது எல்லாத்தையுமே பார்த்தோம். அதோட சின்டாக்ஸ் எல்லாமே பார்த்தோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ கிளாஸ் ஆப்ஜெக்ட் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு சாம்பிள் ப்ரோகிராம் வந்து ரைட் பண்ணி பார்க்க போறோம். சோ ஒரு ப்ரோகிராம் ரைட் பண்ணிட்டு அதை எப்படி கம்பைல் பண்றது, கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் ஜெனரேட் ஆகுற கிளாஸ் ஃபைல் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பைட் கோட் இதெல்லாமே பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே சும்மா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த ப்ரோக்ராமை எப்படி கம்பைல் பண்ணுறது, ஸோ கம்பைல் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆச்சா இல்லையா, அந்த கிளாஸ் ஃபைலில் இருக்கக்கூடிய பைட் கோட் எப்படி இருக்குது இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கிளாஸோட சின்டெக்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆஸ் இஸ் மாடிஃபையர் கீவேர்ட். ஸோ கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் கிளாஸுக்கான நேம். ஸோ இப்போ நான் கிளாஸ் வந்து டிஃபால்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன், டிஃபால்ட் மாடிஃபையர் யூஸ் பண்ணி. ஸோ அதனால் ஆக்சஸ் மாடிஃபையர் அண்ட் கீவேர்ட்ஸ் இதெல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் எல்லாமே ஸ்மாலில் தான் வந்து கொடுப்பீங்க. ஸோ கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு கொடுத்துட்டு கிளாஸுக்குன்னு ஒரு நேம் ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து கிளாஸ்க்குன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸோட நேமில் ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து எனக்கு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் வந்து சாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு நேம் வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளாஸில் மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் எப்போதும் எனக்கு அந்த மெயின் மெத்தடில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயின்குள்ளே நான் கொடுத்துருக்க எல்லாமே தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும், லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெத்தட் எப்போ எனக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் void main இதுக்குள்ள string arguments string of args. ஸோ இதான் வந்து மெயின் மெத்தடோட ஸ்ட்ரக்சர். ஸோ மெத்தட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே மெத்தடுக்கு ஆக்சஸ் மாடிஃபையர் கொடுப்பீங்க, கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மெத்தட் ரிட்டன் டைப்பா நான் ரிட்டன் டைப்பா அப்படின்றது கொடுப்பீங்க. ஸோ மெயின் மெத்தட் வந்து ஆல்வேஸ் நான் ரிட்டன் டைப் தான். அண்ட் தென் மெயின் மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஏன் இது கண்டிப்பாக பப்ளிக் ஸ்டாட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா ஸோ நான் வந்து ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுவேன். ஸோ கம்பைலேஷனுக்கு அப்புறம் ஜேவிஎம் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷனுக்கு கால் பண்ணக்கூடிய மெத்தட் எது அப்படின்னா மெயின் அப்படின்ற மெத்தட் தான். ஸோ அப்போது நான் ஜேடிகேவை வேறு ஒரு பாத்தில் டவுன்லோட் பண்ணுறேன், என்னோடய ப்ரோக்ராமை வேறு ஒரு பாத்தில் நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் கம்பைல் பண்ணும்போது என்னோடய ப்ரோக்ராம் வந்து எனக்கு கம்பைல் ஆகணும். ஸோ அப்போ ஆக்சசிபிலிட்டி வந்து எனக்கு எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் பப்ளிக் அப்படின்றத கொடுப்போம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்றது ஒரு கீவேர்ட். ஸோ இந்த ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னோடய எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு மெமரியை அலோகேட் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். இந்த கிளாஸுக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே நான் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, பிஹேவியர்ஸ் இருக்குது, ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு நம்ம எப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் எனக்கு மெமரி அலோகேட் ஆகும். ஆனால் இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், பட் ஆப்ஜெக்ட் எதுவுமே நான் க்ரியேட் பண்ண போகிறதில்ல என்னோட கிளாஸ்க்கு. அப்போ எப்படி இது எக்ஸிக்யூட் ஆகுது, மெமரி இல்லாமல் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஸோ மெயின் மெத்தட் எனக்கு எப்பவுமே வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு மெமரியும் அலோகேட் ஆகும். ஸோ எப்போ அது மெமரி அலோகேட் ஆகும் அப்படின்னா என்னோட கிளாஸ் எல்லாமே லோட் ஆகும்போது எனக்கு மெமரி வந்து அலோகேட் ஆகும். ஸோ என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ ஜேவிஎம்மில் எக்ஸிக்யூட் ஆகும்போது எப்போ எனக்கு ஜேவிஎம் ஸ்டார்ட் ஆகும், எப்போ ஒரு த்ரெட் க்ரியேட் ஆகும், ஸோ எப்போ வந்து எனக்கு கிளாஸ் எல்லாமே லோட் ஆகும், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சாம்பிள் ப்ரோக்ராமில் நான் ஜஸ்ட் ஒவ்வொன்றும் எதுக்கு அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்றது கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மெமரி அலோகேட் பண்ணுறதுக்காக. ஸோ மெமரி எப்போ அலோகேட் ஆகும் அப்படின்னா கிளாஸ் எல்லாமே லோட் ஆகும்போது. ஸோ இங்கே பப்ளிக் அப்படின்றது ஆக்சஸ் மாடிஃபையர். ஸோ இது ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடிஃபைஸ் இருக்குது, பட் மெயின் மெத்தட் நம்ம கண்டிப்பாக பப்ளிக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அண்ட் தென் ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்ட். ஸோ இது ஒரு கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெமரி அலோகேட் பண்ணுறதுக்காக. ஸோ மெமரி எப்போ அலோகேட் ஆகும் அப்படின்னா கிளாஸ் எல்லாமே லோட் ஆகும்போதே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெமரி அலோகேட் ஆகும். அதாவது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாட்டிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு மெமரி வந்து அலோகேட் ஆகிடும். ஓகேவா?
ஸோ மெமரியை அலோகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்ட். பட் எனக்கு மெமரி எப்போ அலோகேட் ஆகும் அப்படின்னா கிளாஸ் எல்லாமே லோட் ஆகும்போது. ஸோ கிளாஸ் எல்லாமே லோட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெமரி அலோகேட் ஆகும். ஸோ வாய்ட் அப்படின்றது ஒரு நான் ரிட்டன் டைப். இந்த மெத்தட் ஒரு நான் ரிட்டன் டைப் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ மெத்தட் எனக்கு ரிட்டன் டைப்பா நான் ரிட்டன் டைப்பா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ மெத்தட் ஏதாவது ரிட்டன் பண்ணோம் அப்படின்னா என்ன ரிட்டன் பண்ணுமோ, என்ன டைப் ஆஃப் வேல்யூ ரிட்டன் பண்ணுமோ அந்த டைப்பை வந்து ரிட்டன் டைப்பாக கொடுப்பீங்க. ஸோ இப்போ இந்த மெயின் மெத்தட் அப்படின்றது எனக்கு எதையும் ரிட்டன் பண்ணாது. ஸோ அதனால் வாய்ட் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் ரிட்டன் டைப்பு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மெயின் அப்படின்றது. ஸோ மெயின் அப்படின்றது மெத்தடோட நேம். என்னோட மெத்தடோட நேம் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆஃப் அரே. இது வந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது வேரியபிள். வேரியபிள்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ பேராமீட்டராக என்ன பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அரேவை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோட கிளாஸை வந்து ரன் பண்ணும்போது கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூஸை வந்து என்னால் இன்புட்டாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இங்கே ஸ்ட்ரிங் அரேவை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூஸ், மல்டிபிள் ஸ்ட்ரிங் வேல்யூஸை என்னால் இன்புட்டாக இந்த கிளாஸ் ரன் ஆகும்போது என்னால் கொடுக்க முடியும். ஸோ ஸ்ட்ரிங் அரே அப்படின்னும் போது அரேன்றதுனா என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை வந்து அதில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே சிமிலர் டைப்பாக இருக்கணும். ஸோ நான் இங்கே ஸ்ட்ரிங் அரேன்னு கொடுத்துருக்கிறதால, ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் அரேன்னு கொடுக்கறதால ஸோ பேராமீட்டரில் ஸ்ட்ரிங் அரேவை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிபிள் ஸ்ட்ரிங் வேல்யூஸை இன்புட்டாக பாஸ் பண்ண முடியும் ப்ரோக்ராமை ரன் பண்ண வைக்கும்போது. ஓகேவா? ஸோ மல்டிபிள் ஸ்ட்ரிங் இன்புட்ஸை வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து மெயின் மெத்தட். ஸோ இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஸோ இதுக்குள்ளே டபுள் கோட்ஸில் ஹலோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது சிஸ்டம் அப்படின்றதும் ஒரு கிளாஸ். இங்கே ஸ்ட்ரிங்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸ்ட்ரிங் அப்படின்றதும் ஒரு கிளாஸ் தான். நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுவும் கிளாஸ் தான். இது யூசர் டிஃபைன் கிளாஸ், நானே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது யூசர் டிஃபைன் கிளாஸ். ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். இது வந்து ஜாவோட லாங் பேக்கேஜில் இருக்குது. சிஸ்டம் அப்படின்றதும் ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் தான். இதுவுமே அதே பேக்கேஜில் தான் இருக்குது. ஸோ லாங் பேக்கேஜில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ற நீட் கிடையாது. ஸோ நம்ம டைரெக்டாகவே அது எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ சிஸ்டம் அப்படின்றது ஒரு கிளாஸ். அவுட் அப்படின்றது அந்த கிளாஸோட ரெஃபரன்ஸ். ஸோ பிரிண்ட் அப்படின்றது ஒரு மெத்தட். ஸோ நம்ம வேரியபிள்னால் என்ன, ரெஃபரன்ஸ்னால் என்ன, வேரியபிளை வந்து ரெஃபரன்ஸ் வச்சு ஏன் கால் பண்ணுறோம், அதாவது கிளாஸோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சு எதுக்காக கால் பண்ணுறோம், மெத்தட்னா என்ன, இதெல்லாமே நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் எதையாச்சும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை இந்த பேராமீட்டரில் பாஸ் பண்ணிங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற வேல்யூவை அது அப்படியே எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ சப்போஸ் டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்காம அப்படியே கொடுத்தீங்கன்னா அதை ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூவை தேடி கொண்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் வேறு ஃபைலில் போட்டுடுறேன். இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சாம்பிள் ப்ரோக்ராம் டாட் ஜாவா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா ஃபைல் ஸ்ட்ரக்சரில் எப்படி சேவ் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ என்னோடய ப்ரோக்ராம் நேம் டாட் ஜாவான்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. நான் சேவ் பண்ணியிருக்கிறது வந்து எந்த பாத்தில் சேவ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சியில் யூசரில் OneDrive டாக்குமெண்ட்ஸில் தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாத்தில் போய்ட்டு அந்த ஃபைல் இருக்கா அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். ஸோ சியில் யூசர்ஸ். ஸோ யூசர்ஸில் யூசர். ஸோ இதில் OneDrive அப்படின்றதுல போயிட்டு டாக்குமெண்ட்ஸில் பார்க்கலாம். சாம்பிள் ப்ரோக்ராம் இல்லையா?
ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்றது ஜாவா ஃபைல்னு காட்டுதா இங்கே. ஸோ சாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இதே நேமில் நமக்கு எத்தனை ஃபைல் காட்டுது அப்படின்னா சிங்கிள் ஃபைல் தான் காட்டுது. அதுவும் என்ன ஃபைல் அப்படின்னா ஃபைல் டைப் என்ன அப்படின்னா ஜாவா ஃபைலாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அங்கே நம்ம என்ன கொடுத்தோமோ சாம்பிள் ப்ரோக்ராம் கிளாஸ் க்ரியேட் பண்ணி மெயின் மெத்தடில் ஹலோன்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா. அங்கே நான் என்ன கொடுத்துருக்கேனோ அது அப்படியே எனக்கு இங்கே சேவ் ஆகிருக்கா. ஸோ இது வந்து ஜாவா ஃபைல். எனக்கு எந்த ஒரு கிளாஸ் ஃபைலும் சாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்ற நேமில் கிடையாது இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ண போகிறேன். கம்பைல் பண்ணதுக்கப்புறம் தானே நமக்கு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண போகிறேன். ஸோ கம்பைல் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் டிஃபால்ட்டாக சர்ச்சில் போயிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பை டிஃபால்ட் அது என்ன பாத்தில் இருக்கோ அந்த பாத் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ இங்கே போயிட்டு டேரெக்டாக உங்களால் ஜாவா கம்பைல்னு கொடுத்து கம்பைல் பண்ண முடியாது உங்கள் ப்ரோக்ராமை. உங்கள் ப்ரோக்ராம் என்ன பாத்தில் இருக்கோ அந்த பாத்துக்கு இதை சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து பண்ண முடியும். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்கன்னா சேஞ்ச் டைரக்டரி. ஸோ சிடி ஸ்பேஸ் கொடுத்துட்டு எதுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ஆல்ரெடி யூசரில் ஒன் ட்ரைவு அதில் டாக்குமெண்ட்ஸில் தான் சாம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ என்னோடய பாத் வந்து யூசர் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் ட்ரைவுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஒன் ட்ரைவுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் சேஞ்ச் டைரக்டரின்றதை கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்பைல் பண்ண முடியும். ஏன்னா டாக்குமெண்ட்ஸில் தான் என்னோட சாம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ இங்கே ஃபைல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி இதில் ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இதில் சிஎம்டியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எக்லிப்ஸ்லேயுமே ஜாவா ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும், ரைட் பண்ண முடியும். பட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐடிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்பேட் ஆர் நோட்பேட் ++ இந்த மாதிரியான டூல்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் ஐடிஸில் வந்து ரைட் பண்ணும்போது இப்போது கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சிஎல்னு போட்டாலே வந்து சிஎல்னு போட்டு என்ட்ரு அடித்தாலே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இம்போர்ட் ஆகிடும் கிளாஸ்க்கான ஸ்ட்ரக்சரில். இப்போ மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ரக்சரில் என்ன கொடுக்குறீங்களோ அதோட ஸ்ட்ரக்சரை அது அப்படியே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இம்போர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து அது என்ன ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எப்போ எதை எப்படி கொடுக்கணும், என்ன எரர் வரும் அப்படின்றது எதுவும் தெரியாது. ஸோ இங்கே எல்லாமே நீங்களே டைப் பண்ணி பார்க்கும்போது உங்களால் இன்னும் நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டரில் சிஎம்டி ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ப்ரோக்ராம் கரண்ட்டாக எந்த பாத்தில் இருக்கோ அந்த பாத்தில் எனக்கு கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ ஜாவா கம்பைல் கிளாஸ் நேம் அதாவது ஃபைல் நேம் டாட் ஜாவா கொடுப்போமா. ஸோ எனக்கு கிளாஸ் நேம் ஃபைல் நேம் ரெண்டுமே ஒன்றா தான் வச்சுருக்கேன். ஸோ ஜாவா கம்பைல் ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கம்பைல் பண்ணிட்டேன். சப்போஸ் கம்பைல் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் இருந்தது. இப்போ என்னோடய ப்ரோக்ராமில் எந்த ஒரு எரரும் இல்லை, அதனால் எதுவும் காட்டலை. இப்போ இங்கே நான் வந்து செமிகோலனை எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் வந்து கம்பைல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு எரர் காட்டுதா எக்ஸ்பெக்டட்னு சொல்லிட்டு இந்த லைனில். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் என்ன எந்த லைனில் அப்படின்றது எல்லாமே எனக்கு ஷோ பண்ணும். ஸோ எனக்கு என்னோடய ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு எரருமே இல்லை அப்படின்னும் போது தான் என்னோடய ப்ரோக்ராம் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கம்பைல் ஆகி கிளாஸ் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ நான் மறுபடியும் இதை சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே இப்போ எனக்கு கம்பைல் ஆகிடுச்சு. என்னோடய ப்ரோக்ராமில் எந்த ஒரு ஃபைலும் எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ இப்போ நான் ஃபோல்டரில் போய்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணதுமே என்னோடய ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கிளாஸ்க்கு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போய்ட்டு செக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்போ சாம்பிள் ப்ரோக்ராம்னு ஒரே ஒரு ஃபைல் தான் இருந்துச்சு, அது ஜாவா ஃபைலாக இருந்துச்சு. ஆனால் இப்போது சாம்பிள் ப்ரோக்ராம் இன்னொரு ஃபைல் இருக்குது. அது என்னவா இருக்குது அப்படின்னா கிளாஸ் ஃபைலாக இருக்குது. ஸோ இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள் இதுதான் வந்து என்ன அப்படின்னா பைட் கோட் அப்படின்றது. ஸோ இது ஹியூமனுக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அண்ட் மிஷினுக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஜேவிஎம்மால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஜிட் இதை ரீட் பண்ணி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. ஸோ அதான் வந்து கிளாஸ் ஃபைல் அப்படின்றது. சரி ஓகே நான் கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுமா. ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா ஜாவா கிளாஸ் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ரன் ஆகிடும். ஸோ அப்போ நான் உள்ளே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஹலோன்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு ஹலோன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கா. ஸோ ஹலோ அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஓகே.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கம்பைல் பண்ணுவீங்க. ஸோ அண்ட் தென் கம்பைல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிளாஸ் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கிளாஸ் ஃபைலில் கோட் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா பைட் கோடாக இருக்கும். ஸோ அந்த பைட் கோட்ஸ் அந்த கிளாஸ் ஃபைலை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராமில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும்.